الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسبح لله ما في السماوات وما في الأرض له الملك وله الحمد وهو على كل شيء قدير صدق الله العلي العليم وصدق رسول الكريم وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய காலத்தில் வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் அன்னாருடைய காலத்தில் வாழ்ந்த மூமின்கள் மீதும் அன்னாருடைய காலத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும் அன்னாருடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்த சகாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் அவுலியாக்கள் மீதும் அம்பியாக்கள் மீதும் சுஹாதாக்கள் மீதும் நாதாக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்று என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரங்களிலே நாம் நபிமார்களுடைய வரலாறு என்கின்ற தொடர்ச்சியான வரலாறுகளை நாம் பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்த்தோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்த்தோம். அதன் பின்பாக கடந்த வாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறையும் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய ஜும்மா உரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களையும் அன்னாருடைய காலத்தில் நடந்த அதிசயங்களையும் நாம் இன்றைக்கும் பார்க்கவிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு முன்பாக உங்கள் அனைவர் மீதும் இந்த ஜும்மா நாளுடைய முதல் கண் ஸலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில், அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்கு என்னென்னலாம் விளைவுகள் ஏற்பட்டது என்பதையெல்லாம் நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஒரு சில சம்பவங்களை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காபத்துல்லாஹ்வில் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒட்டகத்தினுடைய அழுகிய அந்த உடலை கொண்டு அவர்களுடைய முதுகில் வைத்து சஜ்தா செய்து கொண்டு இருப்பவர்களை எழுந்திருக்க விடாமலாம் ஆக்கினார்கள். இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் அறிவித்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பு ஒரு முறை காபத்துல்லாஹ்விலே தொழுது கொண்டு இருக்கும்போது, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கா மதீனாவிலே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அதே இடத்திலே உதுபா என்று சொல்லக்கூடியவன் அபூஜஹலின் மகன் என்ன செய்தான் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது அவர்களுடைய கழுத்தில் மிகப்பெரிய ஒரு போர்வையை முறுக்கி அவருடைய கழுத்தில் போட்டு இறுக்கினான்.
என்கின்ற இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு திணறடிக்கும் அளவில் அவன் அந்த கழுத்தில் அந்த போர்வையால் இருக்கப்பட்டது என்பதை வரலாற்று சுவடுகளில் இருந்து நாம் காண கிடைக்கிறது. யாரை இப்படி செய்தான்? இமாமுல் அம்பியா அல்லாஹுல் மலிக்குல் ஹக் என்று சொல்லக்கூடிய இமாம்களின் தலைவரான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்திலே இப்படிப்பட்ட ஒரு செயலை அந்த உதுபா என்று செய்யக்கூடியவன் செய்கிறான். அப்ப அந்த மாதிரி செயலை செய்யும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் போர்வையை நன்றாக முறுக்கி அவர்களுடைய கழுத்திலே போட்டு இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே ஓடோடி வந்து அந்த உதுபா என்று சொல்லக்கூடிய அவனையும் அவனுடைய தந்தையாகிய அபூ லஹப் என்கிறவனை பார்த்து அந்த குறைசி குலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அந்த ரப்புல்லா மக்களே, இந்த நபி உங்களுக்கு என்ன தவறு செய்தார்கள், என்ன குற்றம் செய்தார்கள், எதற்காக அவர்களை நீங்கள் இப்படி தொந்தரவு கொடுக்கிறீர்கள், தொல்லை கொடுக்கிறீர்கள், அவர்கள் மூச்சு திணறும் அளவுக்கு செய்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, அவர் என்ன அப்படி உங்களுக்கு தவறான செய்தியை சொல்லிவிட்டார் என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். அந்த மக்களிடத்தில் எப்படி கேட்கிறார்கள்? அந்த ரப்புல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த ரப்புவை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் அவர்கள் நல்ல விஷயத்தை தானே சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படி செய்கிறீர்களே, இது நியாயமான காரியமா என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அந்த மக்களை பார்த்து கேட்கிறார். அப்ப இப்படியெல்லாம் கொடுமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைஷ் குல மக்களிடத்தில் இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த அபூ லஹபும் அவனுடைய கூட்டத்தாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலையும் உடலிலேயும் மண்ணை வாரி இறக்கிறார்கள். மண்ணை வாரி இறைத்து அவர்களை ரொம்ப கண்ணியக்குறைவான அந்த நிலைக்கு தள்ளுகிறார்கள். இதை தாங்க முடியாத அவர்களுடைய தலையெல்லாம் மண்ணு, உடலெல்லாம் மண்ணு, குளித்திருக்கும் ஆடையெல்லாம் மண்ணு, இதை தாங்க முடியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், மனவேதனை அடைகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அப்படியே அழுது கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டு இருப்பதை அவர்களுடைய மகளாகிய பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்துட்டு அவர்களும் மிக வேதனை அடைகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். பார்த்துட்டு அவர்கள் கேட்கிறார்கள், நபியே, என்னுடைய தந்தையே, உங்களுக்கு இந்த நிலையா, உங்களை யார் இது போல செய்தது என்று சொல்லி ஒரு தந்தை நம் பாசத்துக்குரிய தந்தையாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலையை பார்த்துவிட்டு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டே கேட்கிறார்கள், கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், லா தபிஹி, என்னுடைய அன்பு மகளே, நீ அழாதே, நீங்கள் அழாதீர்கள். நிச்சயமாக இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ஒரு நாளைக்கு அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நிச்சயமாக குறைப்பான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் நபியாகிய என்னை பாதுகாப்பான். நீங்கள் அழாதீர்கள், என்னுடைய ஈரப்புகையே பாத்திமாவே, நீங்கள் அழாதீர்கள். லா தபி, நீங்கள் அழாதீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இன்னொரு சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படியெல்லாம் கொடுமை நடந்து கொண்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்துக்கு செல்கிறார். தாயிப் நகரத்துக்கு சென்றால் அங்கேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுமை இழைக்கப்படுகிறது. அங்கேயும் அங்கு உள்ள அந்த தாயிப் நகரத்திற்கு சென்று அங்கு உள்ள மக்களிடத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள், மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள். அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் புறக்கணித்து விட்டு நபியை பார்த்து கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நபியே, முகமதே, நீங்கள் நல்லா தானே இருந்தீர்கள், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு இது போல ஒரு சூழ்நிலைகளுக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்களே, நீங்கள் என்ன பைத்தியமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். என்றெல்லாம் கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஓரிரை கொள்கையை, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுப செய்தியை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். அப்படி ஏற்க மறுத்துவிட்டு அது மற்றோடும் அவர்கள் விடவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலமாக பேசினார்கள், கண்ணிய குறைவாக நடத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த தாயிப் நகரிலே உள்ள சிறுவர்களிடத்திலே கல்லை கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எரியும்படி கட்டளையிட்டார்கள். அப்படி அந்த சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எரிகிறார்கள். உடம்பெல்லாம் காயம், ரத்தம் வழிந்து ஓடுகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தாங்கிக் கொண்டு அந்த மக்களின் மத்தியிலே நிற்கிறார்கள். அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஏ நபியே, ஏ முகமதே, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மக்களை, இந்த இரண்டு மலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை, இந்த தாயிப் நகரத்து மக்களை, உங்களை இந்த இது போன்ற ஒரு நிலைக்கு ஆக்கிய மக்களை, இரண்டு மலைகளையும் நெருக்கி அவர்களை அழித்து விடட்டுமா என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். தாயிப் நகரம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலைக்கு இடையில் உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த இரண்டு மலையும் நெருக்கி அந்த தாயிப் என்ற நகரத்தை அழித்து விடட்டுமா என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபிக்கே தகுதியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வேண்டாம் வேண்டாம், நிச்சயமாக இந்த உம்மத்து, இந்த சமுதாயம், இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவருக்கு பின்னாடி வரக்கூடிய இவர்களுடைய பின் சந்ததிகளாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒரு பெருந்தன்மையான மனப்பான்மையோடு மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக இந்த அபூலஹப் யார் என்பதை பற்றி நாம் கடந்த வாரம் சொல்லியிருந்தோம். அபூலஹப்பின் மரணத்தை பற்றி நாம் சொல்லியிருந்தோம். இந்த அபூலஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை என்பதையும் நான் சொல்லியிருந்தோம். ஏன் அப்போ அபூலஹப்பை பார்த்து இன்னொரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், வேதனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இறந்தபின் கபருடைய வேதனை இருக்கு, அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மறுமை நாளில் நரக வேதனை இருக்கிறது, அதிலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அந்த அபூலஹப் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த அபூலஹப் ஆணவத்தோட என்ன சொன்னான் தெரியுமா? முகமதே, என்னுடைய ஆண் மக்களின் வீரம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த மண்ணில் என்னுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது என்பது உமக்கு தெரியும் தானே, தெரியாதா என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆரம்பமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அவன் புறக்கணிக்கிறான். சொல்லிவிட்டு என்னுடைய மகன்கள் மிகப்பெரிய வீரர்கள், என்கிட்ட இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வந்தனாய் நான் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ சொல்லக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய இறைவன், நீ சொல்லுகிற இறைவன் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று சொல்லி ஆணவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான். அப்படி கேட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்படி கேட்டுவிட்டு ஏற்கனவே அவன் சாபமிட்ட
காரணத்தினால் 10 வருட காலமாக கை கால்கள் செயலிழந்து கொண்டு இருக்கிறான். பின் அவனுக்கு ஒரு நோய் வரப்பட்டு அந்த நோயின் மூலமாக அவன் மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்கிறான், அதாப்பை அனுபவிக்கிறான் இந்த உலகத்திலே. அப்படியெல்லாம் அனுபவித்தான். பின்பு அவனோட உடலெல்லாம் புண்ணாக மாறியது, பெரிதாக வெடித்து சிதறியது, கொப்பளமாக ஆகி பெரிதாக ஒரு அம்மை நோயை போல வெடித்து சிதறியது. அந்த வெடித்து சிதறிய அவன் மேல் இருக்கக்கூடிய அந்த புண்களில் இருந்து வாடை நாத்தம் அதிகமாக ஆனது. அவனுடைய மனைவி மக்கள் அந்த நாத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வெறுக்கிறார்கள். அவனை கவனிப்பதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலைக்கு ஆகப்பட்டார். நாட்டு மக்கள் அவனை பார்த்தால் ஒதுங்கி ஓடுகிறார்கள். இந்த தொற்று நோய் நமக்கும் வந்துவிடுமோ என்று அந்த அளவுக்கு அவனுக்கு மிகப்பெரிய தொற்று நோயை நபிகளை அவனை சபித்த காரணத்தினால் அல்லாஹ் அவனை சபித்தார். அப்படிப்பட்ட ஒரு நோய்க்கு ஆளாக்கப்பட்டான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நாம் ஆழ்துறையை கடந்த காலங்களில் பார்த்தமே அல்லவா, குரானா என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் மக்களை எந்த அளவுக்கு பீதிக்கு உள்ளாகியது, எந்த அளவுக்கு அதிலே மக்கள் இறந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தமே அல்லவா. தும்மினால் அவர்களுக்கு கொரோனா இருந்து ஓடி ஒழிந்தோம் அல்லவா. அப்ப அதனை காட்டிலும் மிகப்பெரிய அளவிற்கு அந்த மக்கள் அவனை கண்டு பயந்தார்கள், நடுங்கினார்கள். அவனுடைய அருகில் கூட அவனுடைய மனைவி மக்கள் எல்லாம் செல்ல மறுத்தார்கள். இப்படியெல்லாம் மக்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அண்டை நாட்டு மக்கள் அங்கே ஹஜ் செய்வதற்காக வருகிறார்கள். எதற்கு? மக்காவில். அப்போ அந்த நேரத்தில் மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் வரக்கூடிய மக்கள் இந்த அபூலஹபுடைய நிலையை பார்த்து அவர்கள் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால் இவனை ஊரை விட்டு ஓரமாக ஒதுக்கி வைக்க வேண்டும், இவனை தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள், அந்த குறைஷ் குல மக்கள் அவரை தனியாக ஒரு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார்கள். அவனுடைய மனைவி அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட பின்பு ஒரு காட்டு பகுதியிலே கொண்டு அவன் விடப்படுகிறான். அந்த காட்டு பகுதியிலே விட்ட போது அவனுடைய மனைவி உணவு கொண்டு செல்வாள். உணவை கொண்டு செல்கிறவள் தூக்கி எரிந்து விட்டு வருவாள். பக்கத்தில் கூட போகமாட்டாள். நமக்கு அந்த நோய் தொட்டி விடுமோ என்ற அடிப்படையிலே அதே நிலையில் இருக்கும் போதுதான் அவன் மரணம் அடைந்தான் என்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். அவனை அடக்கம் செய்ய கூட அவர்களுடைய மகன்கள் நெருங்கவில்லை. நோயை தொற்றி விடுமோ என்று பயந்து கொண்டு அவனுடைய மகன்கள் கூட அவனை அடக்கம் பண்ண நெருங்கவில்லை. ஒதுக்குப்புறமாக காட்டுப்புறத்தில் கொண்டு தள்ளப்பட்ட பின்பு அவன் மரணம் அடைந்து விட்டான், இறந்து விட்டான். அவனை எடுத்து அடக்கம் செய்ய அவனுடைய மகன்கள் கூட அவனுக்கு உதவவில்லை. 15-20 அடி நீளம் உள்ள குச்சிகளை எடுத்து அந்த சடலத்தில் மேலும் குத்தி அதை ஒரு ஓரத்தில் தள்ள நினைக்கிறார்கள். அப்படி தள்ளும் போது அந்த குச்சி அந்த சடலத்தில் குத்தும் போது மிகப்பெரிய வாடை துர்நாத்தம் அடிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார். கடைசியில் அவர்கள் கல்லுகளாலும் கட்டைகளாலும் எரியப்பட்டு மூடப்பட்டான் என்கிற விஷயத்தை கடந்த வாரமும் நாம் சொன்னோம். அவனுடைய அடக்கம் அப்படித்தான் செய்யப்பட்டது என்று சொன்னோம். அதனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஆணவம் கொண்டானே, அதனை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவனது செல்வமோ அவனுடைய சம்பாத்தியமோ அவனுக்கு எந்த பயனையும் அளிக்காது என்று சொல்லி அல்லாஹ் முன்னாடியே சொல்லிவிட்டான். அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறான் அல்லாஹ், அவனை நாம் மிகப்பெரிய சொத்துக்காரன், என்னுடைய மகன்கள் எல்லாம் மிகப்பெரிய வீரர்கள் என்றெல்லாம் ஆணவம் உண்டானே, அதனை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் அவனது செல்வமோ அவனுடைய சம்பாத்தியமோ அவனுக்கு எந்த நிலையிலும் பயனளிக்காது என்பதனை அல்லாஹ் முன்கூட்டியே சொல்லி காமித்தான். அதே போல அவனுடைய நிலை தள்ளப்பட்டு அவன் மரணம் அடைந்தான் என்கின்ற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபியாருடைய 2 மகள்களை, மொத்தம் 4 மகள்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுக்கு 2 மகள்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூலஹபின் மகள்களாகிய 2 பேருக்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். அப்ப அபூலஹப் உயிரோடு இருக்கிற அந்த காலத்திலே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே
தன்னுடைய 2 மகன்களுக்கும் அங்கலாப்பு சொல்லுகிறார், நபியுடைய 2 மகளையும் நீங்கள் 2 பேரும் தலாக் செய்து விடுங்கள் என்று சொல்லி, உடனே தன்னுடைய தந்தையினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த 2 பேரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாரை அழைத்துக் கொண்டு கண்ணியமாக சென்று, என் நபியே முகமதே, உங்களுடைய மகளை நான் தலாக் விடுகிறேன் என்று சொல்லி விட்டு வந்து விட்டார். இரண்டாவது மகனாகிய இந்த உத்பா என்று சொல்லக்கூடிய என்ன செய்தார் என்று சொன்னால், ருக்யா, உத்பாவுடைய மனைவி ருக்யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள், அவர்களை தரதரவென்று இழுத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போய், ஏ முகமதே, நபியை பார்த்து, உன் மகளை முகமதே, உன்னுடைய மகளை நான் விவாகரத்து செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபியை பார்த்து கேவலமாக அசிங்கமாக மனவேதனைப்படும் அளவுக்கு அவன் பேசினான். அப்படி பேசும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனது வேதனைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். என்னுடைய மகளை தலாக் விட்டதும் அல்லாமல் என்னுடைய மகளை எதையும் இவ்வளவு கண்ணிய குறைவாக பேசிவிட்டு போறாரே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய வேதனை அடைந்தார்கள். என்னுடைய மிகப்பெரிய வேதனை அடைந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனுடைய அவனை பார்த்து அந்த உத்பாவை பார்த்து சொன்னார்கள், இறைவனுடைய படைப்பில் உள்ள விலங்குகளில் ஒன்றை அல்லாஹ் ஒரு விலங்கை உன் மீது சாட்டட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உடனே அவன் வியாபார நோக்கத்துக்காக போயிட்டு வரும்போது அந்த உத்பா என்று சொல்லக்கூடியவன் பெரிய படைகளோடு வியாபாரத்துக்கு போகிறான். வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல இரவில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி தங்கும் போது அங்கே மிகப்பெரிய ஆணை கூட்டம், ஒட்டகை கூட்டம், குதிரை கூட்டம் என்று சொல்லி அவனுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருந்த நேரத்திலும் உத்பா என்று சொல்லக்கூடியவனை இரவு நேரத்தில் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு சிங்கம் வந்து கடித்து குதறி அவனை கொண்டது என்ற வரலாற்றை நாம் காண கிடைக்கிறது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூலஹபுடைய மனைவியாகிய அவள் துன்புறுத்தினாள், வேதனை நோக்கினை செய்தாள். அவர்கள் எந்த அளவுக்கு செய்தார் என்று சொன்னால், தெருக்களில் கிடக்கக்கூடிய முள்களை எடுத்து, தீயில் எரிக்கப்பட்ட முள்களை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் செல்வார்களோ அங்கெல்லாம் போடுவார். அப்படி போட்டு அவர்களுக்கு காலில் அந்த முள்ளுக்கள் குத்தும் போது மிகப்பெரிய வேதனை அடைவார்கள். இப்படியெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தால் ஒருவர் அவர்கள் மீது பொய்யும் பழியும் பித்தலாட்டங்களையும் அள்ளி எறிந்தால் அந்த குறைசி மக்களிடத்தில். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு டைமில் சொல்கிறார், என்னுடைய கழுத்தில் இருந்த நெக்லஸை வித்தாவது மிகப்பெரிய மாணிக்க கல்லுகளால் செய்யப்பட்ட மிகப்பெரிய விலை உயர்ந்த இந்த நெக்லஸை வித்தாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதே நான் அழிப்பேன் என்று சொல்லியெல்லாம் அவள் வந்து சத்தியம் செய்தாள். அப்படி சத்தியம் செய்யப்பட்ட நிலையில் அவளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தொல்லையினால் அழிக்கப்பட்டாள் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த நபியினுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய பாடம் படிப்பினை இருக்கிறது. அதை பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரித்துக் கொள்ள வேண்டும். அதை கொண்டு நாம் எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜும்மா உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.